அருமை ரட்சருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட அல்லது மீட்கப்பட ஏற்படுத்தப்பட்ட தேவ நியமத்தின்படி யூதர்களுக்கு உரிய மீட்பின் ஊழியம் என்பது அங்கு ஊழியம் என்று சொல்வதை காட்டிலும் எச்சரிப்பின் நியாயப்பிரமாணம் சத்தியம். மேசியா, உங்களால் கொலை செய்யப்பட்ட மேசியாவே கிறிஸ்து, உங்களால் கொலை செய்யப்பட்ட இயேசுவே மேசியா என்று கிறிஸ்து என்ற ஒரே ஒரு உபதேசம் தாங்க, ஒரே ஒரு சத்தியம் தான். என்றால் இதே மத்தேயு சுவிசேஷத்தில் அதை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசி. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டும். இந்த 1,44,000 அதுதான் பின்முனை ஆண்டுகால ஊழியங்க. வேற நீ மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் பெறுங்க, பாவரிக்கை செய்யுங்க, அந்த மினிஸ்ட்ரி அங்கே கிடையாதுங்க. அது குறித்து வேதத்திலே பல இடங்களாம் கடந்த நாளுக்கு தியானம் செய்திருக்கிறோம். ஆக உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஒரே அடையாளம் என்ன? இப்பொழுது இந்த ரெண்டை குறித்து தான் இனி சம்பவிக்க வேண்டியவைகளாக நாம் தியானம் செய்து வருகிறோம். 1996ஆம் ஆண்டு முதற்கொண்டு இன்றைய நாட்களிலும் 24 13 வசனங்களை சார்ந்து நாம் தியானம் செய்து வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ முடிவான காலத்திற்கு என்று தேவன் ஒரு ராஜ்யம் என்ற சபையை வைத்திருக்கிறார். நாம் தியானம் செய்திருக்கிறோம். அந்த ராஜ்யத்திலிருந்து வெளிப்படும் முடிவான சுவிசேஷம், சத்தியம் என்ற ஒன்றை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் தியானம் செய்து வருகிறோம். இந்த முடிவான சத்தியத்தின் நிமித்தமாய் அந்த சபையில் உள்ள ஜனங்கள் முடிவான நிலையான ரட்சிப்பை அடைந்து கொள்ள அவர்களை ஆவியானவர் வளர்க்கிறார். ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கும்படியாக அனுப்பப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்களேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம். பரிசுத்த ஆவியானவர் 26ஆம் வசனத்துடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை அறிவிக்கிற ஆண்டவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய முடிவான காலத்தின் ஊழியத்தை குறித்து புறஜாதியானுடைய மீட்பில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். காரணம், சத்திய ஆவியானவர், நித்திய ஆவியானவர். அவர் நித்திய ஆவியானவர். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனில் இருந்தவர். தேவனில் இருந்த ஆவியானவர் ஆவியில் பரிபூர்ணமுள்ள ஆத்துமாக்களை மல்கியா 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களின்படி ஆவியில் பரிபூர்ணமான தேவதூதகணங்களை சீயோனிலே உண்டாக்கினவர் ஆவியானவர். பின்பு பூமியிலே ஆதாமின் சிருஷ்டிப்பினும் மண்ணான நிலையில் கடந்த ஆதாம், அவனுக்குள் தேவனுடைய ஆவி சென்றவுடனே அவன் உயிர் பெற்று ஜீவ ஆத்துமாவானான், என்றைக்கும் மரிக்காதவனானான் என்று பார்க்கிறோம். பின் அருமை இரட்சகருடைய சிருஷ்டிப்பினும் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். காபிரியல் சொல்லுகிறார் மரியாள் மேல், உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, ஆகையால் அது தேவகுமாரன் என்னப்படும் என்று லூக்கா சுவிசேஷத்தில் அறிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது. ஆவியின் சிந்தை ஜீவனை உடையதாயிருக்கிறது. நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, வாசிகளை தயவு செய்து. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா. ஆவிக்குரிய ஊழியம் இது. ஆவிக்குரிய ஊழியம் அல்லது ஆவியானவரால் செய்யப்படுகிற ஊழியம். நீ தொடர்ந்து 2 கொரிந்தியர் 3ஆம் வாசின்னு சொன்னா, ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகா மேன்மையான ஊழியமாய் இருக்கிறது, எவ்வளவு மேன்மையான மகிமின் ஊழியமாய் இருக்கிறது சொல்லப்படுகிறது. என்றால் அவருடைய ஊழியத்தின் மனுக்குலம் மீட்பை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஊழியத்தின் நிறைவு 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். ஆவியாயிருக்கிற கர்த்தரால், கர்த்தராய மணவாளன் எப்படி இருக்கிறாரோ அதே நிலைக்கு என்று எபேசியர் 4:11 கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சி அளவு தக்க பூர்ண புருஷராக்குகிறார். ஆக பூர்ண புருஷத்துவத்தை உடையவர்களை தேவன் கடைசி நாட்களிலே, முடிவான காலத்திலே தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடியும் காலத்திலே ஒரு ராஜ்யத்தை தேவ திட்டத்தின்படி எழுப்பப்படுகிறது. அந்த ராஜ்யத்தை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள் பல இடங்களிலே இந்த ராஜ்யம் எழும்ப வேண்டும் என்பதை குறித்து அறிவிக்கப்படுகிறது. அருமை இரட்சகரும் கூட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷம் ஹல்லேலூயா
மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது மத்திய 6:10 கூட வாசிங்களேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை கூட வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோவான் ஸ்நானகனும் பிரசங்கிக்கிறார். பின்பு அருமை இரட்சகர் ஊழியத்தில் வந்த பின்பு அவரும் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அழுத்தம் திருத்தமாக அவர் 3 நாள் பிரசங்கத்திலே, ஒளிவுமலையில் நடந்த 3 நாள் பிரசங்கத்திலே அவர் வலியுறுத்தின சத்தியமெல்லாம் அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அவர் இறுதி 3 ஆண்டு கால ஊழியங்களில் தேவாலயங்களில் எங்கெல்லாம் சென்று ஓய்வு நாளில் பிரசங்கிக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். வெளிப்படையான உபதேசங்களிலும் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். இதை குறித்து நாம் நாட்களிலே தியானம் செய்திருக்கிறோம். விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த ராஜ்யம் எப்படி எழும்ப வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. எங்கே காணப்பட்டது? இவளுக்கும் பூமியின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. வானத்திலே அப்படியான முழுமையும் ஆவிக்குரிய நிலையில். காரணம், இந்த ராஜ்யமாகிய சபையை எழுப்புவதில் முற்றமுடிய ஆவியானுடைய செயல்பாடை சார்ந்ததாக இருக்கிறது. அதனாலே ஒரு ஸ்திரீ ஒரு பெரிய அடையாளமாக வானத்திலே காணப்பட்டதாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். இந்த அடையாளமாக காணப்பட்டது என்றால் என்ன? எசையா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பாருங்களேன், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். அப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே வானத்தில் ஒரு பெரிய அடையாளமாக இந்த ஸ்திரீ காணப்பட்டாள் என்றால் அவளுடைய அடையாளம் என்ன? அவள் சூரியனை தரித்திருக்கிறாள். அவள் அருணோதயத்தை தரித்திருக்கிறாள். அந்த ராஜ்யம் என்ற மணவாட்டிய சபை அதற்குரிய அடையாளமே அருணோதயமாகிய விடிவெள்ளி நட்சத்திரமாகிய சூரியனாகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை அவள் அணிந்து கொண்டதே அடையாளம்.